என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. பாட்டி கூப்பிட்டீலாம்? ஆமாமாக்கா, உன்கிட்ட பேசவே முடியல கண்டியா. வந்து இம்பிட்டு நேரம் ஆகுது. இந்த கிழவி உனக்கு கண்டு காணல இல்ல. எல்லார்ட்டையும் பாத்தி எடுத்து பொறுமையா பேசிட்டு வர. இந்த கிழவிட்ட ஒரு 4 வார்த்தை பேச முடியலையே. பாட்டி வந்தோன்னா நல்லா இருக்குதீங்களான்னு கேட்டேன்ல. நல்லா இருக்குதீங்களான்னு கேட்டா காணுமா? கொஞ்சம் நேரம் இருந்து பேசாண்டாமா? மக்கா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமா பாட்டி பிடிச்சிருக்கு. அந்த வீட்டுல உள்ளவியெல்லாம் நல்ல பாசமா இருக்காவளா? கிழவி எல்லாரும் பாசமா தான் இருக்காவ. மாறி மாறி இதே கேள்வியை கேட்டு கேட்டு கொடுமையா படுத்துதியா பாட்டி? என்ன நேரமும் ஒரே வெத்தில இடிதாங்கண்டியா? ஆமாமா, இடிச்சு இடிச்சு இருக்கவெல்லாம் போட்டு. இவளுக்கு அடுப்பங்கரையில வேற வியாலையும் இல்லையா? அக்கா மாப்பிள்ள தம்பி நல்லா பாத்துக்கிட்டியாரா? எல்லாரும் நல்லா தான் பாத்துக்கிட்டியாவ. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவ. ஆமாமா, அப்பதானே சுகர் கூடி ஆளுகளுக்கு உயிரை வாங்க முடியும். ஏ அம்மா, நீ எனக்கு மாமியாவா இல்ல நான் உனக்கு மாமியாவா? ஒரு நேரம் கண்ணுல காண விட மாட்டேங்க. கண்டியம்மாக்கா, ஒன்னாவது எனக்கு பிடிச்ச மாதிரி தின்ன முடியாளா? வர வர கொடுமையா படுத்திட்டு இருக்கா. பாட்டிமா உங்களுக்கு வயசாயிட்டு போகுது பத்தியெல்லாம். அதான் உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அம்மாவே செய்துட்டு இருக்காவ. நல்ல மண்டையில உரைக்கிய மாதிரி சொல்லி கொடு. வயசான காலத்துல என்னத்தையெல்லாம் தின்னானே என்னத்தையெல்லாம் தின்னப்படாதுன்னு ஒண்ணு கிடையாது. நேத்து நில அவளுக்கு வீட்ல இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய பலாப்பழம் கொண்டு வந்திருக்கா. ஒத்தையில வச்சு தின்னிருக்கா வட்டி மக்களை. இதே சுகருக்கு அதெல்லாம் தாக்கு பிடிக்குமா? கண்டியா ஒரு பொருள் திங்கதாரது கிடையாது. இவ வயசானவ தானே, இவளுக்கு என்னத்தை கொடுக்கணும் எல்லாம் ஒளிச்சு வைக்கியா. எம்மா மாமியார மருமோல நான் போனதுக்கு அப்புறம் சண்டை போடுங்க. ஏன் பாட்டி இந்த வெத்திலக்கல் இன்னமா இங்க கிடக்கு? என் கல்யாண நேரத்துல கூட்டத்தோட கூட்டமா தொலைஞ்சு போயிரேன்லாம் நினைச்சேன். அதெல்லாம் போகுமா? கல்யாணத்துக்கு முந்தின நாளே பிரியாட்ட கொடுத்து கல்ல பீரோல ஒளிச்சு வைக்க சொன்னோம்ல. பீரோலையா? ஆமா, போன கிடைக்குமா? எவ கொள்ளி கண்ணிலையாவது பட்டுட்டா என் கல்ல அவ்வளவுதான். ஊர் உலகத்துல எவளுக்கோ என்னத்தையெல்லாமோ காணாம போகுதாய். கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கறதுக்குன்னு வாங்கின பாத்திரம் எல்லாம் அங்கனே கிடந்திருக்கு. ஒரு பொருள் யாரும் தூக்கிட்டு போகல. இத்தனை விலை குன்ன பாத்திரங்க எல்லாம் வெளியே கிடந்திருக்கு. ஒரு பொருள் யாரும் தூக்கிட்டு போக வரையல. இவிய ஆட்டுக்கல்ல தூக்கிறதுக்கு தான் வாராவ. பீரோல வச்சாவலாம் பீரோல. அடியே பெரிய இவாள மாதிரி பேசாத. ஏன் வெத்தல கல்லு உனக்கு ஆட்டுக்கல்லா? ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ அம்மா. வர வர பிள்ளை பிள்ளைன்னு வாரியா? யாராவது இந்த கல்ல எல்லாம் பீரோக்குள்ளால ஒளிச்சு வைப்பாவளா? கண்டியம்மாக்கா போனா கிடைக்குமா? எவளாவது நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு போவாவ. போனா திரும்ப வருமா? மக்கா கல்ல எவனாவது தூக்கிட்டு போனா இவ கண்டுபிடிச்சு தருவாளா? ஒரே வெக்கம்தான். யாருக்கு? உனக்குதான். ஆமா, சர்ச்சில் போய் என்ன பிரேயர் பண்ண? கடவுளே எப்படியாவது சஞ்சிக்கு நல்ல புத்திய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணேன். ஆமாமா, எனக்கு புத்தி இல்ல கண்டியா, அதான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். ஆமா ஹலோ, நான் தெரியாம தான் கேட்கேன். சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு போன? நைட்டு 11:30. மேடம் எப்ப வந்தீங்க? நைட்டு 2 மணிக்கு. சரி, வந்ததுக்கு அப்புறம் ஏன் இன்னும் இந்த சாரிய மாத்தல? என்ன முகம் அப்படியே ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி ஆயிட்டு? எதுக்காகமா இன்னும் இந்த சாரியை சேஞ்ச் பண்ணல? அது சும்மாதான். சும்மானா? செல்ஃபி எடுக்க. 7 மணி நேரமா செல்ஃபி எடுத்துட்டு இருக்க. ஏன் என்கிட்ட மட்டும் இந்த கேள்வி கேக்குதியா? சாரா கூட தான் நைட்டு சர்ச்சுக்கு போட்டு புது துணியை போட்டிருக்கா. இது சாராவ நைட்டு சர்ச்சுக்கு போட்டிருந்தா அதே புது துணியை தான் போட்டிருக்கா. அவள தான் என்ன சேஞ்ச் பண்ணல. அவள்கிட்ட போய் கேளுங்களா. பிரியா, அவிய சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு நல்ல ஊரை சுத்திட்டு வந்திருக்காவ. நீ வீட்லயே தானே இருக்க, ஏன் இன்னும் துணிய மாத்தல? இப்படி குறுக்கா மறுக்க கேட்டீல்ல, நான் என்ன பதில் சொல்ல? காலேஜ் போயிட்டு வந்ததும் போட்டிருக்க துணியே 5 நிமிஷத்துல மாத்திருவ. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த இந்த சாரியை 7 மணி நேரமா போட்டு அலைதியே, அதான் கேட்டேன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இல்ல, அதான் புது துணி போட்டிருக்கேன். முழுசா நனைஞ்ச பிறவா முக்காடு கேக்குது கண்டியா? சொல்லுட, யாரு பாக்கணும்னு சொல்லிட்டு இந்த துணிய மாத்தல? 7 மணி நேரமா யாருக்காக வெயிட் பண்றீங்க? நான் சும்மா தான் போட்டிருக்கேன், கிறிஸ்துமஸ் இல்ல. எனக்கு என்னமோ பார்க்க வேண்டியவே பார்த்த பிறகு துணிய மாத்தலன்னு நீ சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, எடுத்த வீட்டு கிளவி பாக்கணும் சுத்திக்கிட்டு தெரியாத. நானே கிறிஸ்துமஸ் தானே, இனிமே இன்னைக்கு ஒரு நாள் புது துணியை போட்டுட்டு தெரியலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? கிரு, பூசி மொழிவிய வேலையெல்லாம் என்கிட்ட வச்சிருக்காத பாத்துக்கா. சொல்லிருடை. எப்ப நீங்க பாக்கணும்னா போதுமா? அப்படி சொல்லிடி என் செல்லா குட்டி. பிரியா, அப்ப என் மேல இழுத்தக்க சையா கரெக்டா? ஒரு சையாவே இல்ல. உன் வாய் தான் இப்படி சொல்லுது, உன் கண்ணு வேற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. பிரியா, என்ன ஆண்டி? இந்த ஒட்டுல நின்னுட்டா பேசணும். எப்போ ஒண்ணு போலயா இருக்கான். கால் தடிக்கு கீழே விழுந்துட்டியல்னா என்ன
இந்தாங்க வீட்டுல சுட்ட முறுக்கு. நல்ல போய் இருங்க. ஆ சரி ஆண்டி. சொல்லுங்க மேடம், இழுத்தக்க சரியா தானே? ஏன் அம்மா ஒரு சையாவும் இல்ல. நீங்க எடுத்தது சரிதானே. சும்மா எதுக்கு வேஸ்டா கிடக்குன்னு சொல்லிட்டு கட்டினேன். கட்டிட்டு சரி அப்படியே பார்த்துட்டு போட்டுன்னு என்ன மாத்தல போதுமா? உங்க டேஸ்ட் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு தான் சேஞ்ச் பண்ணல. காணுமா? கேவலமாவா இருக்கு? வேற நல்லாவா இருக்கு? ஆ சரி, அப்ப கழட்டிதான். ஏதாவது பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல, அந்த பிள்ளையை கொடுத்துக்கிட்டே கழட்டி கொடுடே. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்ல நீங்க தானே சொன்னியா? அதான் யாருக்காவது நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன். நான் தான் இது போட்டாச்சுல, இனிமேலாம் இதை யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆ புதுசா இன்னொன்னு இருக்குன்னு சொன்னேன்ல, அதை போய் எடுத்துட்டு வா. தீபாவளிக்கு தந்த 3 சாரியில 2 தானே கட்டியிருக்க. புதுசா இன்னொன்னு இருக்குல்ல, எப்படியும் நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன். எடுத்துட்டு வா, நான் வேற ஏதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கேன். ஏன் பாவம் போல பாத்துட்டு இருக்க? பாவம் போல பாத்துட்டு இருந்தா விட்டுருவானா? என்னம்மா என் கல்லு காணாம போனா இவ கண்டுபிடிச்சு தர மாதிரி. பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் வெத்தல கல்லு மட்டும் காணாம போச்சுன்னு வச்சுக்க. ரோஹித் யாரு? அதான் போலீஸ். அவரை வச்சு தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமாட்டி, அவருக்கு வேலை இல்ல கண்டியா? இது வெத்தல கல்ல தேடக்கு தான் அவங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுத்திருக்காங்க. என்ன சாரா, என் பேரெல்லாம் அடிபடுது. யாருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏங்க எங்க பாட்டிக்கு வெத்தல கல்லு காணாம போச்சுன்னா உங்க போலீஸ் பிரெயினை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சு தர மாட்டீங்களா? உங்க பாட்டிக்கு வெத்தலக்கல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட்ல வேலை தந்திருக்காவ. சும்மா ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, கண்டுபிடிச்சிடலாம். புறவு என்ன பாட்டி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. கல்லு போனா என்ன? ஆமா கல்லு போனா என்ன? கல்லு தேடியது அவருக்கு வேலை. கண்டியமாக்கா, எங்கேயாவது நான் மாமியா மாதிரி அவளுக்கு தெரியனா? எனக்கு மாமியா மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. ஏமா பிரியா எங்க? நடு வெயில 2 பேரும் நின்னு பேசிட்டு நிக்காவ. அதான் அந்த ஒட்டுல நின்னு பேசிட்டு நிக்காவ. எல்லோல கால் சறுக்குச்சுன்னா ஏதாவது மிச்சம் கிடைக்குமா? அதான் முறுக்கு கொடுத்துட்டு நல்லல இருந்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏமா நல்ல மாமி வேலை பார்த்துட்டு வந்திருக்குதியே. மாமி வேலையா? ஆமா, இதே சஜு பண்ணிருந்தானா நல்ல மாமா வேலைன்னு சொல்லிருக்கலாம். வாய அடக்குட்டி. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாமா? ஏன்? அதான் கண்ணுல காண விடல. எங்க அம்மா சொன்னது கண்டியலா? வாய அடக்குன்னு சொல்லியாவ. நம்ம போயிருவோம். லூசு. எங்க அத்தா அப்பயே சொன்னாவ, கல்யாணம் ஆனா புருஷன் வீடு தான் எல்லான்னு. அதான் இனிமேல நான் உங்க வீட்டுக்கு வந்தா இப்படிதான் நடக்கும். சாரா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்? இல்ல, வழக்கமா எங்க பாட்டி அப்பயே சொன்னாவன்னு தானே ஆரம்பிப்பேன். புதுசா எங்க அத்தை சொன்னாவன்னு ஆரம்பிச்சிருக்கல, அதான் பாத்துட்டு இருக்கேன் எந்த அத்தை எப்ப சொன்னாவன்னு. சூடாதான். அடி, அப்ப என்கிட்டயும் இப்படிதானே அடிச்சு விடுவ? கள்ளி வாய் இனிமே. ஓய், என்ன பிடிக்கும் தானே? ஃப்ரெண்டா பிடிக்கும் அதானே? எஸ் எஸ். ஆனாலும் வாய் திறந்து உண்மையை சொல்லுதியா பத்தியா? சஞ்சய், ஒருத்தர் நம்மள ஃபாலோ பண்ணார்ல, அதுக்கப்புறம் அது என்னாச்சு? யாரு? அதான் உங்க ஹாஸ்பிடல்ல பிரச்சனை ஆகி. அதாம்மா அன்னைக்கு சொன்னல, ரோஹித் இனிமே பாத்து பாருன்னு. ஆமா, அதுக்கு பிறகு ரோஹித் ஏதாவது விசாரிச்சாரா? எதுவுமே சொல்லல அத பத்தி. ஆமா, அந்த ஆள ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிச்சிருக்காவ. இனிமே ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காரு. ஏன் நம்மள ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லிருக்காரா? பிரியா, உங்க அம்மா முறுக்கு கொண்டு வந்தாங்க இல்ல, வீட்டுல சுட்டதா இல்ல கடையில இருந்து வாங்கினதா? இல்ல சூடு சோறுன்னு இருக்காதா? நான் எதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், இது எதை பத்தி பேசிட்டு இருக்காவ? யாண்டே, முறுக்கு முக்கியம் தானே, முறுக்கு இல்லாம வாழ முடியுமா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா முறுக்கு பத்தி பேசிட்டு இருக்கீயா? முறுக்கு திங்கவா வந்தியா? என்ன? அந்த வேலையை பார்க்க எனக்கு ஆசைதான். உனக்கு ஓகேயா? தூர போங்க. நான் பாட்டுக்கு முறுக்கு தின்னுட்டு நின்னேன், முறுக்கே பிடிங்கி மேல வச்சுட்ட. முறுக்கு திங்க தானே வந்தியா? நல்லா கொட்டிக்கோங்க, நல்லா கொட்டிட்டு கீழே வந்து சேருங்க. கிளம்பு கிளம்பு. கிளம்பதான் போறாவ. அத்தை, நல்ல கிழங்கு இறைச்சி வச்சு சாப்பிட்டியெல்லாம் மாத்திரை போட்டியெல்லாம்? மாத்திரையா? சுகரை வச்சுட்டு நல்ல கிழங்கு இறைச்சியும் வெட்டி விழுங்க தெரிஞ்சா தின்னுக்கிட்டு மாத்திரையும் ஒழுங்கா திங்கதான் கிடையாது. வயசாவதுல்ல, இனிமே இப்படிதான் கொடுமையா படுத்துவியா? வாமக்கா இங்க இரு. எல்லாரும் சேர்ந்து பேசி சிரிச்சு எம்பட நாளாகுது. பிரியா, என்ன சாரா, எங்க டிக்கெட் புக் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு போல. அதான் ஹனிமூன் எந்த இடத்துக்கு போறீங்க? இங்க பாரு, மூஞ்சியில தியாத்திரம் பத்துக்க வாய முட்டி இருந்துரு. சாரா, ஏதாவது பிக்னிக் போறோமா? யாரு? நாம எல்லாம். எதுக்குங்க? இல்ல டிக்கெட் பத்தி பேசிட்டு இருந்தேல, அதான் கிறிஸ்துமஸ் அதுமா ஏதாவது வெளியே போறோமான்னு கேட்டேன். நாம இல்ல அவியா. அவியலா? எங்க போறாவ? ஹனிமூன். உன்னை அடிக்காம விட்டுருக்காவ பத்தியா? சாரா, நம்ம வேணா ட்ரை பண்ணுவோமா? எங்க எங்க அம்மா முறுக்கெல்லாம் நிறையவே சுட்டு தந்திருக்காவ. எல்லாத்தையும் எடுத்து திங்க வேலையை மட்டும் பாருங்க. ராட்சசி. மக்கா எல்லாரும் நிக்குதியா? இப்பளே கேட்டுக்கிட்டு போங்க. நீங்க திருப்பி வரச்சல நான் என்ன ஆக போறேனே தெரியல. ஏன்னா நேரமா எனக்கு மாமியா மாதிரி கொடுமையா படுத்தா. எனக்கு வயசாகிட்டே போகுது. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு. இவ இளமையா இருக்காயில, இவளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடிய மாட்டேங்கு. டாக்டர் தம்பி, என்னத்தையாவது ஊசிய போட்டு என்னை சாராக வயசுக்கு மாத்தி விட்டுருங்க.
கிளவி உனக்கு கொழுப்பு தான் பத்துக்கா. ஏன் பாட்டி சாரா வயசுக்கு மாறி சாராக்கு போட்டியா ரோஹித்துக்காண்டி சண்டை போட போறீங்களா? அதானே. நாளை 20-25 வயசுல ரதி மாதிரி எல்லாம் இருப்பேன். ரோஹித் என்ன ரோஹித்? கிளவி உனக்கு கொழுப்பு தானே? பாட்டி நீ வேணா யூத்தா மாறி சஞ்சய்க்கு ட்ரை பண்ணாய். பிரியா ஒண்ணும் சொல்ல மாட்டா. பிரியாக்கு போட்டியா சஞ்சய் ட்ரை பண்ணு. வாய் முருட்டி லூசு. நீங்க என்ன ஒரு மாதிரி பல்ல காட்டிட்டு நிக்குதியா? வா பாட்டி 25 வயசா மாறினா நான் ஓகேயான்னு கேட்டு சொல்லு. மூஞ்சி முழியெல்லாம் பியாத்துருவேன். உங்க ஆளு டென்ஷன் ஆயிட்டா போலயே. பிரியா மக்கா நான் 25 வயசுக்கு மாறினா எப்படி இருப்பேன்? யாருக்கு ஜோடியா இருப்பேன் சொல்லு பாப்பா. பாட்டி வாயை மூடிக்கிட்டு இருந்துரு பாத்துக்கா. சின்ன பொண்ணு இன்னும் கொஞ்சம் சத்தம் கூட்டி வை. அமைதியில கல்யாணம் சத்தம் கூட்டி வை. உமா வயசுக்காவது கொஞ்சோல மரியாதை கொடுத்து பழகுமா. என்னத்த வீட்டுல படிச்சு தந்திருக்காவ. சின்ன பொண்ணு பாட்டு போடு. தலைவா இந்த வயசுல வெக்க ஒத்தைக்கு தான் குறைச்சது. 4 மணி இன்னும் இடுப்பு ஆட்டி ஆட்டி ஆடுங்க. 4 மணி ஆடி ஆட்டத்துல பியாண்டு கிடக்குறாங்க பாத்துக்கங்க. நன்றி வணக்கம். என்ன சின்ன பொண்ணு முத பிரைஸ் என்ன கிடைச்சிருமா? 4 மணி என்னத்துக்கு இந்த ஆட்ட ஆட்டிட்டு கிடக்க? இக்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியலையே. இக்கா எல்லா தடவை கிறிஸ்மஸ் முன்னிட்டு நம்ம ஊர்ல பாட்டு போட்டி விளையாட்டு போட்டி டான்ஸ் போட்டி எல்லாம் வைப்பாவேல. ஐயா ஆமா அதான் ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது பாட்டு போட்டின்னு ஏதாவது சேரலாம் இல்ல? இப்படியே கிடந்து ஆடியது. அதுவும் இந்த பியாண்டும் சட்டையும் உடம்பெல்லாம் இறுக்கிக்கிட்டு இருக்கு. நல்லாவா இருக்கு பாக்கிறதுக்கு. இக்கா உங்க பிள்ளைகளோ நாளைக்கு டான்ஸ்ல சேருதோளோ? என்னத்தையும் ஆடிக்கிட்டு கிடந்தாளுவா. நமக்கு விஷயம் தெரியாது. எதுக்கும் ஆடியாலும் நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு முத பிரைஸ் கிடைக்கணும் இல்ல? அதான் என்ன சேரப்படாதுன்னு சொல்லுதியா? நான் சேர்ந்த டஃப் கொடுத்துருவேன் இல்ல? பிரைஸ் எல்லாம் எனக்கே கிடைச்சிரும். எம்மா முதே ஒழுங்கா நடக்க தெரியாது. 1.5 காலம் நடந்துட்டு கிடக்குதியா? இதுல டான்ஸ் ஆட போறீங்களா? உமா போன தடவை உங்க மாமியாரு 4 காலையும் வச்சு தவளை ஆட்டையில ஆடிட்டு போச்சு. ஏக்க வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு போட்டியில சேரலாம்ல? வசந்திக்கா வயசு பத்தி பேசிட்டாளுவா. வசந்திக்கா வயசு பத்தி பேசிட்டாளுவா. நம்ம எவ்வளவு சின்ன பிள்ளைல இவ்வளவு காட்டணும். நாளைக்கு நீங்களும் ஒரு டான்ஸ் ஆடுறீ நானும் ஒரு டான்ஸ். எம்மா போமா உன் கூடால எல்லாம் ஆட முடியாது. எனக்கு வயசாயாச்சு. 4 மணி வசந்தியக்காளுக்கு வயசாயிட்டு நவிய ஒத்துக்கிட்டாவ. பேசாம உங்களுக்கு வயசாயிட்டுன்னு ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் இருங்க. வசந்தியக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆன வருஷத்தை சொல்லுங்க. 2004 4 மணி. இக்க மாசத்தை சொல்லுங்க. ஜூன் 24 4 மணி. இவன் கேட்டியா? எனக்கு ஜூலை 23. ஒரு மாசம் வித்தியாசம் இருக்கு. அவிய வயசெல்லாம் எனக்கு இல்ல. மாறி என்ன எல்லாம் 18 19 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவ. அவியல 22 வயசுல தான் கல்யாணம். வசந்தியக்கா உங்களுக்கு வேணா வயசாயிருக்கும். எனக்கு என்னமா வயசாகல. நான் சின்ன பொண்ணு தான். இல்லவா நாளைக்கு நீ பாட்டு போட்டிக்கே சேர போற? இல்ல கட்டற போட்டிக்கு. கட்டற போட்டி வைக்கவல? 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே படிச்சிருக்கியா? 7ஆம் கிளாஸ் எந்த கட்டற போட்டில சேருவியா? இல்லவா என்னத்தையாவது கிறுக்கி வச்சுக்கிட்டு வரணும். பிரைஸ் எல்லாம் அடிச்சு மாத்திக்கிட்டு போனா இல்ல? கண்ணை குத்தி பார்த்து கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு வருது. கொஞ்சோல கள்ளிப்பால எடுத்து ஊத்துமா அந்த ஆளு சரியாயிரும். இல்லவா இந்த சாரா பிள்ளை ரோகித்து இதுவெல்லாம் இந்த அண்ணக்கிளிய கலை வீட்டுக்கு போன மாதிரி இருந்து. வசந்தியக்கா நாளைக்கு போட்டிக்கு அந்த பிள்ளைல எல்லாம் கூப்பிட்டீங்களா? அவி எல்லாம் என்னத்துக்கு 4 முடி வர மாட்டாவ. இங்க பிரைஸ் எல்லாம் உங்க வீட்ல உள்ளவங்களே வாங்கிட்டு போலாம் ஒரு முடிவோட தான் இருக்குதீங்களா? ஆமா இவி தார பாத்திரத்துல தான் எங்க வீட்ல சோறு வேவுது. வந்துட்டா சரியா இருக்கு. இல்லவா அவி வீடு வரைக்கும் வாரியா? போய் அந்த பிள்ளைலே கூடுவோம். அந்த பிள்ளை எல்லாம் வருமா 4 முடி? வீட்டுக்குள்ளாலே இருந்து வளர்ந்த பிள்ளைகளு. வாங்க கூப்பிட்டு பாப்போம். நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. உமா நாளைக்கு ஆட்டத்தை பார்த்து எவ உயிரெல்லாம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்க. எதுக்கும் வயசு காலங்களை எல்லாம் போட்டி நடக்கிறதுக்கு வரப்படாதுன்னு சொல்லிடணும். நல்ல நாள் அதுவுமா உயிர் ஒண்ணு போயிடப்படாது. ஆமா சின்ன பொண்ணு கை குழந்தைய வச்சிருக்கீங்களே வரப்படாதுன்னு சொல்லிடு. எங்க இழுவா 4 மணி போட்டி நடக்கிறதுக்கு? உங்க ஆட்டத்தை பார்த்து சின்ன குழந்தையா அதுகளுக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா என்ன செய்யுது? பொறாம பிடிச்சுதான் தெரியாளு அம்மா. ஒரு ஆள் எல்லோல அவி திறமையை காட்டி 4 பிரைஸ் வாங்கிட்டு போயிடப்படாது. ஆமா நாங்க வீட்டு போய் சேரும்போது 3-4 மணி ஆயிட்டு. ஏக்கா வா வசந்தி எல்லாருமா வந்திருக்குதியா? ஏக்கா நாளைக்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஊர்ல பாட்டு போட்டி விளையாட்டு போட்டின்னு எல்லாம் வைப்பாவ. அதான் பிள்ளைகள் வருதான்னு கேட்டு போலான்னு வந்தோம். பாட்டு போட்டி விளையாட்டு போட்டியா எங்க வச்சு நடத்துவாங்களோ? எங்க ஊர்ல தான். நல்ல ஜாலியா இருக்கும். ஆட்டம் பாட்டானு. ஏக்கா சாராம ரோகித்த வர புதுசா கல்யாணம் ஆனவியா? ஆமா வீட்டுக்குள்ளாலேயே இல்ல அடைஞ்சு கிடக்கும். கொஞ்சம் வெளியே வந்து விளையாட்டு போட்டியில எல்லாம் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்ல. பிள்ளைகள் ஆசைப்பட்டா தாராளமா வரட்டு.
வசந்தி எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. பிள்ளைகள் விருப்பப்பட்டா வந்து விளையாடிட்டு போட்டு. வசந்தி அவளுக்கு வயசாயிட்டு கண்டியா, அத அவ இதுல எல்லாம் சேர மாட்டா. நான் கண்டிப்பா வந்து எத்தனை பிரைஸ் வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு. சாரா நீங்க ரெண்டு பேரும் எப்படி? வா விருப்பம் தான் சாரா. உனக்கு போனா போவோம், உனக்கு போகண்டானா வேண்டாம். ஏக்கா நாங்க கண்டிப்பா வருவோம். அப்பனா நானும் வருவேன். என்ன டாக்டர் தம்பி உங்க ஆளே வருவேன்னு சொல்லிட்டாவ, நீங்க வரலையா? இக்க பிரியா வந்தால்னா நானும் வருவேன். இந்த போட்டியில நான் யாருன்னு காட்டேன். சின்ன வயசுல இந்த போட்டியில எல்லாம் சேர்ந்தது. ஐயா மக்கா எனக்கு ஒரு பாட்டு சொல்லிதா, நான் அந்த பாட்டை பாடி அசத்திடுவேன். வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அடி போடி 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 பைக்கியக்காரி. அந்த காலத்துல எல்லாம் நான் பாடாத பாட்டா, நான் போடாத ஆட்டமா? நான்லாம் நாடகத்துல நடிச்சாலும் சிவாஜிக்கு ஜோடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாவ. நடந்தா எம்ஜிஆருக்கு காதலின்னு சொல்லுவாவ. காதலியா? நான் எழுப்பி ஒரு ஆட்டத்தை போட்டா விஜய் பிரபுதேவா இவையெல்லாம் அலறி வச்சுக்கிட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாவ. கிழவி முதவியெல்லாம் பிறந்திருந்தாவளா? ஆமா. உன் கதையை கொண்டு மியூசியத்துல தான் வைக்கணும். அடிச்சு விடு. எல்லாருக்கும் ஒரே பொறாமதான். ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி எங்களால நேத்துக்கு வீடியோ போட முடியல. ஆமா பிக்னிக் போயிட்டு வந்து ரொம்ப தலைவலியே இருந்துச்சா, அதான் எடிட் பண்ண முடியல. நேத்துக்குள்ள வீடியோவும் சேர்த்து நாளைக்கு 2 வீடியோவா அப்லோட் பண்றோம். ஹே குட்டீஸ், ஹாஃப் இயர்லி ஹாலிடேயை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹோம்வொர்க் அசைன்மென்ட் எல்லாம் லாஸ்ட் டைம் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிருங்க.